Students, welcome to DKMA Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.5ல் 6வது சம் பார்க்க போகிறோம்ப்பா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of xோட வேல்யூ x² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா f of f, அதாவது f of f கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் வந்து f of f. ஸோ இந்த ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன் போர்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ கிவன் போட்டு எழுதியிருக்கேன், 2 ஃபைண்ட் போட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஸோ வந்து எப்படி பண்ணலாம்னா, ஆக்சுவலி இப்போ f of f இருக்கு இல்லையா, f of f வந்து இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இங்கே எழுதிட்டு f போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி f of xன்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்னா, ரீப்ளேஸ் எக்ஸ் தெரியாமல் எழுதிட்டேன். ஈக்குவல் டு போட்டு எஃப் போட்டு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த x² - 1 இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேல்யூஸ் வந்து எழுதணும். ஸோ x² - 1, ஸோ x² - 1ங்கிற வேல்யூ வந்து போடணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக இந்த வேல்யூஸை போட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, replace x by x² - 1 in f of x. அதாவது எக்ஸுக்கு பதிலாக x² - 1 போடுறோம் f of x ஃபங்க்ஷனில். ஸோ இது அப்படி இங்கே எழுதுங்க. ஸோ f of x² - 1 is equal to போட்டு இந்த x²க்கு பதிலாக x² - 1 போட்டு ஹோல் ஸ்கொயருன்னு போடணும். அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக x² - 1 போடுறோம், அப்புறம் இந்த ஸ்கொயர் இங்கே போட்டுடுறோம், -1ன்னு போட்டுடுறோம். புரியுதாப்பா இந்த ஸ்டெம்மு? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ a - b the whole square ஃபார்மேட்டில் இருக்கா, அப்போனா x² - 2x² into 1 வரும். ஸோ -2ab போடுறதுக்கு பதிலாக 2 போட்டுட்டு ஏக்கு பதிலாக x² போடுறோம், பிக்கு பதிலாக 1 போடுறோம், ப்ளஸ் போட்டு b² பதிலாக 1² போடுறோம். இந்த -1 அப்படியே இங்கே போடுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா, x² - போட்டு இது 2x² வந்துடும், இது 1² 1, இந்த -1 அப்படியே போடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா, +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்புறம் x² - 2x². ஸோ இதுதான் ஆன்சர். எதோட ஆன்சர்? f of f, ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். இப்போ ரெண்டாவது சம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரெண்டாவது சம் எப்படி பண்ணலாம்னா, f of f அப்படின்னு வரும். அதாவது இது எப்படி எழுதலாம்னா, f போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த f of fன்னு போட்டுடணும். அதாவது இந்த மாதிரி எழுதிடணும், f of f அப்படியே இங்கே எழுதிடணும் ப்ராக்கெட் போட்டு. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ f of fோட வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த வேல்யூவை அப்படியே இங்கே எழுதிடுங்க. ஸோ இதுக்கு பதிலாக இதனுடைய வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இதை அப்படியே இங்கே எழுதிடுங்க. புரியுதாப்பா? அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இப்போ எழுதுங்க, ரீப்ளேஸ் x by x² - 2x² in f of x. ஓகே அப்பா. இப்போ என்ன பண்ணணும், இப்போ f of x இருக்கு இல்லையா, இப்போ f of x = x² - 1 கொடுத்துருக்காங்களே, அப்போனா இப்போ எக்ஸுக்கு பதிலாக x² - 2x² போட்டு which is equal to போட்டு, ஸோ இந்த x² - 1 இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக்ஸுக்கு பதிலாக x² - 2x² போட்டு ஹோல் ஸ்கொயர் -1ன்னு போடுறோம். புரியுதாப்பா? ஸோ இதுதான் ஆன்சர். செகண்ட் சம்முக்கு இதுதான் ஆன்சர்னு எடுத்து எழுதிடணும். அதாவது f of f, இதோட ஆன்சர் வந்து இதுதான். ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.